ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் வீடியோ பார்த்துட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்துவாக இருக்கும். அண்ட் ப்ளஸ் உங்களுக்கு வீடியோஸ் கரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். யா கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கங்கே ஒரு ஷார்ட் சைன்ஸ் மாதிரி கீ ஃபீச்சர்ஸ் மாதிரி நான் கொடுத்துருப்பேன். தீபா வாட்ச் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு புரியும். என்னென்னா இந்த மாதிரி கதை என்னென்னா டிஃப்ரெண்ட்டாக போகுது அப்படின்னு யோசிப்பீங்க. பார்க்க பார்க்க ஒவ்வொரு சீன்லேயும் நெக்ஸ்ட்டு ரிவீல் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதுக்காக தான் இந்த மாதிரி சொன்னாங்களா, அது பேக்வேர்டில் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கதையும் கொஞ்சம் சஸ்பென்ஸாக தான் போகும். ஸோ டீப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு எபிசோட் மிஸ் பண்ணாலுமே நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரியாத மாதிரி கூட இருக்கலாம். அதனால் ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தான் கதை உங்களுக்கு புரியும் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா சந்தோஷ், இந்த காஃபி இப்படி காலையிலேருந்து உட்காந்து வேலை பண்ணிகிட்டு இருக்கிறேன். காஃபியை குடிச்சிட்டு வேலையை பாரு. சரிம்மா. எம்மா, உன் பையன் மட்டும் தான் உனக்கு கணக்கு தெரியுமாண்ணா? நானும் காலையிலேருந்து புக் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்கேன். நானும் உன் கணக்கு தெரியவே மாட்டேன்ல. எனக்கு எங்கே காஃபி? அவனுக்கு மட்டும் கொண்டு வந்து கொடுக்குறேன், எனக்கும் எடுத்துட்டு வா. ஏப்பில் மாரி அவன் வேலை பார்க்குறான், தலைவலிக்கும் டென்ஷனாக இருப்பான். அதனால் சரின்னு காஃபியை போட்டு வந்து கொடுத்தேன். நீ காலையிலேயே நல்லா சாப்பிட்டல, உனக்கு என்னத்துக்கு காஃபி? படிக்கிற பிள்ளைங்க சின்ன பிள்ளை தானே நீங்கள். உனக்குலாம் அடிக்கடிலாம் காஃபிலாம் குடிக்கக்கூடாது. காஃபி டீயெல்லாம் நீ பால் வேணால் ஆற்றுக்கன்னு தரேன், பாலை குடி. பசிக்குதுன்னா போய் சாப்பாடை போட்டு நல்லா சாப்பிடு. மதியானத்துக்கும் ஆக்கி வச்சாச்சு. என்ன இப்போ பண்ணணுங்கிற? உனக்கும் காப்பி போட்டு கொடுக்கணுமா? நீங்கள் என்ன பெரிய மனசு ஆயிட்டீங்களோ? அவன் டென்ஷனாக இருப்பான், வேலை பார்க்குறவன். அவனுக்கு கொடுக்கறதுல ஏதாவது நியாயம் இருக்குது? நீ என்ன சின்ன பிள்ளை, உனக்கு படிக்கிறது தான் வேலை. படி அம்மனு. பசிக்குதுன்னா சொல்லி பாலாத்தி தரேன், காப்பியெல்லாம் போட்டு தர முடியாது. ஐயா சந்தோஷ், கல்யாணத்துக்கு கேட்டிருந்தோமே, என்னையா சொல்கிற? உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு போனதான். அவங்களும் கிறிஸ்டின் தானா? நானும் உங்கள் அப்பாவும் தான் லவ் மேரேஜ் கல்யாணம் பண்ணி எப்படி எப்படி கஷ்டத்தில் ஆயிடுச்சு. நீங்களாச்சும் சொந்தக்கார பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா போகிற வேறதுமா இருந்துக்கலாம்ல. இப்போ பாரு, எங்கள் அம்மாவெல்லாம் எங்கள் அம்மா வீட்டார் பேச்சுவார்த்தை இல்லாமல் போயிடுச்சு. நான் லவ் பண்ணி ஓடி வந்தனால. அதனால தான் உங்கள் அப்பா இப்போ அவரோட சொந்தத்திலே பார்த்துருக்காரு. நீ என்ன சொல்கிற? கல்யாணம் பண்ணிக்கிறியா? பேசுவோமாயா? பிள்ளைய நல்ல பிள்ளைய தான் தெரியுது. போட்டோ தான் அந்தாண்ட வச்சுருந்தேன், எடுத்துகிட்டு வரட்டுமா? எம்மா, நான் எத்தனை முறை சொல்லிட்டேன் என் விருப்பம் இல்லாமல் நீங்கள் பார்க்காதீங்க செய்யாதீங்கன்னு சொல்லி. யாரை கேட்டு ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தீங்க? எனக்கெல்லாம் அதெல்லாம் நான் விருப்பம் இல்லை, நான்லாம் பார்க்க முடியாது. நான் யாரையும் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலையும் இல்லை. அவங்க வீட்டிலலாம் வேணான்னு சொல்லிவிடுங்க. நான் இன்னும் ஒரு 2 வருஷம் மேலே ஆகணும். இப்போ தானே வேலைக்கு போயிருக்கேன், இன்னும் கொஞ்சம் சேர்த்தணும். வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்க வேண்டியதெல்லாம் இருக்குது. கல்யாணத்துக்கும் செலவாகும்ல, அதெல்லாம் யார் பார்ப்பா? நான் தானே பண்ணணும். அதனால் அதெல்லாம் சேர்த்திட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ தங்கச்சி படிச்சிட்ருக்கா, சின்ன பிள்ளையா தானே இருக்கா. அதெல்லாம் இப்போதைக்கெல்லாம் எதுவும் வேண்டாம், பேச வேணாம். நான் சொல்கிறேன் நானே, அப்புறமா பேசலாம். இப்போல்லாம் யாருக்கையும் பொண்ணு பார்க்குறேன் இல்லை எதுவும் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி வைக்காதீங்க. என் தலையீடு இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது முடிவு எடுத்தீங்க, நல்லா இருக்காது, பார்த்துக்கோங்க. என்னையா நீ இப்படி சொல்லிட்ட? உங்கள் அப்பா மேலே இருக்க நம்பிக்கையில தான் சரின்னு பார்த்துட்டு வந்துட்டு ஃபோட்டோவையும் வாங்கிட்டு வந்தார். இப்போ நான் இங்கே என்ன சொல்கிறது அவங்க வீட்டில்? நீ என்னடனா இப்படி கொண்டு தூக்கி போடுற? பார்க்குறேன்னு முன்னே சொல்லிட்டு தானே இருந்தேன். சொல்லாமல் உங்ககிட்ட பண்ண மாதிரில இப்போ கத்துற. எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. எதுவாக இருந்தாலும் நீ உங்கள் அப்பா கிட்டே பேசிக்கோ. என்னையவே தான் எல்லாரும் கத்துறீங்க. நான் உள்ளே போகிறேன், எனக்கு வேலை இருக்குது. உங்கள் அப்பா வருவார், நீ அவர்கிட்டே பேசிக்கோ. எம்மா, என்னம்மா நீ இப்படி சொல்கிற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீயே அவர்கிட்ட இப்படி ஒன்று பேசு. நானும் அவர்கிட்ட பேச முடியாது. நீ அவர்கிட்ட சொல்லி புரிய வை. பையனுக்கு கொஞ்ச நாள் ஆகட்டுமாம்மா, ஒரு 1 வருஷம் 2 வருஷம் போட்டோம், அதுக்கப்புறம் பொறுமையாக பண்ணிக்கலாம், என்ன வயசாகி போச்சு அப்படின்னு சொல்லு.
அதெல்லாம் அவர் கேட்பாரு. எங்கே போயிட்டாரு? சர்ச்சுக்கு போயிருக்காரா? சரியா, நான் சொல்லி பார்க்குறேன். ஆமாம், சர்ச்சுக்கு தான் போயிருக்காரு. வர நேரம் தான் வந்துடுவார். சரி, நான் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் உள்ளே போகிறேன். பாருங்க. அடியே உட்காந்து மாசம் வசனே படிக்கிறேன்னு புக்கை தேய்ச்சிட்டு இல்லாம கொஞ்சம் எந்திரிச்சு வந்து உள்ள வேலை செஞ்சு கொடு. துணியெல்லாம் அப்படியே கிடக்குது, மடிச்சு வைக்காமல்ல. அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டான். உட்காந்தே கிடப்பா. படிக்கிறேன்னு சொல்லி புக் எடுத்து வச்சுக்கிட்டா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை. துணி வேலையே சொல்ல மாட்டாங்கன்னு உட்காந்துக்கிறது. உடனே எழுந்துச்சு வாடி. எம்மா, காலையில் அந்த துணியெல்லாம் நான் மடித்து வச்சுட்டேன். நீ போய் சரியாக பாருப்போ. என்னையவே ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டு இருப்பேன். அதெல்லாம் மடித்து வச்சுட்டு தான் வந்து இங்கே உட்காந்தனே. இல்லைன்னா நீ என்ன சும்மா இருக்க விடுவியா? படிக்க கூட விட மாட்டேங்கிற. எல்லார் வீட்லேயும் போய் பாரு. அம்மாங்கெல்லாம் படிக்கிற பிள்ளையா இருந்தால் எந்த வேலையும் சொல்லாமல் இருக்கிறாங்க. நீ தான் என்னை இங்கே வேலை சொல்லிக்கிட்டே இருக்க. இவன் ஏதாவது வேலை சொல்ல. ஆம்பளை பையன் அவனை மட்டும் வேலை வாங்காமல் இரு. எல்லார் வீட்லேயும் மாறிட்டு வராங்க, நீ மட்டும் மாறவே மாறாத. இப்படியே இரு, என்ன நல்லது. அவன் நாளைக்கு பாரு, அவன் பொண்டாட்டி வந்தோடனே என்னென்ன வேலை செஞ்சு கொடுப்பான்னு. என்னைய வேலை இத்தனை வேலை வாங்குறியே, அப்போ தெரியும் அவனுக்கு. பேசாமல் அவனுக்கே சொல்லி கொடுத்துருக்கலான்னு. அவனுக்கு தான் மெயினாக தேவைப்படும். நீ அவன்கிட்ட எல்லா வேலையும் வாங்கு, என்ன? வாய் 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 அதிகமாகிடுச்சு உனக்கு. எந்த வாய் ஆடுறீங்க நீ? அது என்ன சொன்ன? அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வருவானா? அவன் எங்க கல்யாணத்துக்கே வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவன் எங்க இருந்து இப்போதைக்கு கல்யாணம் பண்ண போறான்? அதுக்கெல்லாம் நான் நாள் ஆகும்னு நினைக்கிறேன். வாய் இனிமே பேசு. எல்லாம் உங்க அப்பா கொடுக்குற செல்லம். அவரை சொல்லணும். பொட்ட பிள்ளைன்னு நல்ல செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு என்ன வாய் பேசுறது நீ? அவனுக்கு சொல்லி கொடுக்கணுமாமல்ல? சரி சரி, அதெல்லாம் என் பையன் பார்த்து பக்கமாக தான் நடந்துக்குவான். நீ முதல்ல போகிற இடத்துல ஒழுங்காக நடந்துக்கிறியான்னு பாரு. எந்த வேலையும் செய்யறது கிடையாது. படிக்கிறது உருப்படியாக வர மாட்டேங்குது. நான் என்னத்த சொல்கிறது? ஆனால் புக்கை மட்டும் எடுத்து வச்சுக்குவோம் எல்லா நேரமும். பா, உன்கிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு வேலையோடாது. நான் போய் வேலையை பார்க்குறேன். இந்த அவமானம் உனக்கு தேவையா மேரி? அம்மனு வாயை மூடிட்டு வந்திருக்கலாம். அம்மா கிட்ட நல்லா திட்டு வாங்கினியா? சும்மானே இருக்க மாட்டல்ல. இதுலையா உன்னை மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்கணும். நல்லா வாங்கி கட்டு. அவெல்லாம் உன்னை போட்டு சாத்துறதுல தப்பே கிடையாது. அம்மா உன்னை அடிக்கிறதுல எந்த தப்புமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். வாய் உனக்கு ஓவராக தான் ஆயிடுச்சு. அம்மா சொன்ன மாதிரி ஓவரா போய் பேசுகிறான். பா, ஒழுங்கா படி மம்மனு. டேய் அண்ணா, நீ பண்ணுறது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியோ? ராஜ்யத்தை வீட்டுக்கு எதுக்குடா போன? என்ன எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு என்கிட்டயே பேசுகிற பத்தியா நீ? அம்மாட்ட போட்டு கொடுக்கட்டுமா? அடியே அடியே, என்னடி சொல்ற? வாய் மூடு. நான் எதுக்கு போக போகிறேன்? அன்றைக்கி அம்மாவை தேடிட்டு தான் போனேன். அவங்க அம்மா இல்லை, நானும் சரின்னு வந்துட்டேன். நீ என்னடி ஓவர பேசிகிட்டு இருக்க? தேவையில்லாமல் பேசாத மாரி, அவ்வளோதான் உன்னைய. ஓ, அம்மாவை தேடி போனியா? ஆனால் அம்மா தோட்டத்துக்கு தானே போயிருக்காங்கன்னு நான் உன்கிட்ட சொன்னேன். நீ எதுக்கு ராஜாயத்தை வீட்டுக்கு போன? அங்கே ரம்யா அண்ணி, சரி அக்கா, இல்லை அண்ணின்னு கூப்பிடணுமா இல்லை அக்கான்னு கூப்பிடணுமா? அவங்கள பக்கம் தானே போனேன். எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறியாடா? அடங்குடா, நீ நடிக்கிற நடிப்பு எல்லாம் எனக்கு தெரியும். போட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோ மவனே, வீட்டில் சங்கு தாண்டி, ஞாபகத்தில் இருக்கட்டும். என்கிட்ட தேவையில்லாமல் வம்புக்கு வந்த அம்மா கிட்ட இப்போவே எல்லாத்தையும் சொல்லிடுவேன். உன்னையும் தான் பேச தூக்கி வச்சு பேசுகிறாங்க. உனக்கெல்லாம் எந்த வேலையும் நீ வைக்கவே மாட்டேங்கிறாங்க. நீ ஆம்பளை பையங்கிற திமிர உனக்கு. இப்போ காஃபியை குடிச்சிட்டு ஒழுங்காக போய் அந்த துணி எல்லாத்தையும் மடித்து வைக்கிறேன். நான் மடித்து வச்சேன்தான், ஆனால் பாதி துணி அப்படியே கிடக்குது. அதெல்லாத்தையும் நீ தான் இப்போ போய் மடித்து வைக்கிற. இல்லைன்னு வச்சுக்கோ, அம்மா கிட்ட சொல்லிடுவேன். எப்படி வசதி? மேரி, தேவையில்லாமல் அதெல்லாம் பேசாதடி. நான் செல்ல அண்ணன்ல, எனக்கு நீ இதெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டியாடி? எல்லார் வீட்லேயும் தங்கச்சிங்களாம் எப்படி இருக்காங்கன்னு உனக்கே தெரியும். அது இப்போ இருக்க பிள்ளைங்களாம் ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. உனக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. ப்ளீஸ் டி, அம்மாட்ட எதுவும் சொல்லிடாத. உனக்கு தெரியும்ல, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்டி. அதனால தான்
சொல்கிறதுக்கு தான் பயமாக இருக்குது. ப்ளீஸ் அம்மாக்கிட்ட எதுவும் சொல்லிடாத மாரி. நீ என்ன சொன்னாலும் செய்யறேன். துணி தானே மடிக்கணும், நான் மடிச்சுக்கிறேன். இந்த காஃபி வேணுமா? காஃபி கொஞ்சம் குடிக்கிறியா? ஏப்பா சந்தோஷ், நீ எதுக்கு துணி மடிக்க போற? என் வேலை இல்லையா உனக்கு? ஏன் மாரி நீ மடிக்க வேண்டியதானே? என்னாச்சு அண்ணன்கிட்ட ஏன் சொல்லிட்டு இருக்கிற? ஐயோ போச்சு. அப்பா எல்லாத்தையும் கேட்டிருந்தாரு, மாட்டினேன். அவ்வளோதான், இந்த மாரி பிள்ளையால இப்போ மாட்ட போகிறேன் நான். ஐயோ. அப்பா அதுவா அண்ணா தான்ப்பா கேட்டான். அவனுக்கு வேலை எதுவும் இல்லையா, இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கானா. அதனால தான் வேலை எதுவும் செய்யணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். அதனால தான் சொன்னேன் துணி தான் மடிக்கணும்னு சொன்னேன். அவனே தான் மடிச்சு தரேன்னு சொன்னான்ப்பா. நான் எதுவும் கேட்கல. அவன் கேட்டதுக்கு தான் நான் சொன்னேன்ப்பா. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் கூட இருக்கு, உங்ககிட்ட சொல்லணுமா. ஐயோ போச்சு, மாட்டி விட்டுட்டாலே. சொல்லாம விட மாட்டா போல இருக்கு. இன்னைக்கு நம்ம கதை கந்தல். அவ்வளோதான் போ. வாங்க வாங்க வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம பையனுக்கு பார்த்துருந்தோம்ல ஒரு வரனு, அது வந்து இப்போதைக்கு வேணாங்க. அவன் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்கிறான். பொறுமையாக பண்ணிக்கலான்றான். அவனுக்கும் காசு கையில் இருக்கணும் பார்த்தீங்களா? அதனால தான் சேர்த்து வச்சுட்டு பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். பொறுப்பான பையன். நம்ம எதுக்கு அவசரப்பட்டுக்கிட்டு, அதுதான் சொல்லலான்ட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. என்னப்பா நீ சொல்லு. சந்தோஷ், நீயே சொல்லு உங்கள் அப்பா கிட்ட. அது ஆமாப்பா. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் எதுவும் வேணாம்ப்பா. நீங்கள் யாரோ பொண்ணு பார்த்துருக்குன்னு வேறு சொன்னாங்க அம்மா. அதெல்லாம் வேணான்னு சொல்லிடுங்கப்பா. கொஞ்ச நாள் ஆகட்டும். ஒரு வருஷம் 2 வருஷம் போகட்டும். நான் இப்போ தானே வேலைக்கு சேர்ந்துருக்கேன். கொஞ்சம் காசு கையில் சேர்த்துட்டு என் கல்யாணத்தை நானே நடத்திக்கலான்னு பார்க்குறேன். அப்புறம் வர பொண்ணுக்கும் கொஞ்சம் செய்யணும்ல ஏதாவது. அதனால தான்ப்பா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓ, அப்படியே சொல்கிற? அப்போனா சரி. ஆனால் அங்கே பேசிட்டேன். அவங்களும் சரின்னு பொண்ணு ஃபோட்டோவை கொடுத்து விட்டாங்க. என் பையனுக்கு பிடிச்சிருந்தா சொல்கிறேன்னு சொன்னேன். இப்போ அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறது? அவங்க வேறு ரொம்ப தெரிஞ்சவங்களா போயிட்டாங்க. நம்ம சொந்தக்காரங்க வேறு. ஆல்ரெடி நான் அவங்க அம்மாவை லவ் மேரேஜ் பண்ணதுனால எங்கள் வீட்டில் இருந்தும் சரி உங்கள் அம்மா வீட்டில் இருந்தும் சரி சரியாகவே பேசாமல் இருந்தாங்க. நம்ம பையன் கல்யாணத்துலேயே தான் என் வீட்டு சொந்தக்காரங்கள்லேருந்து பொண்ணு எடுத்தால் கொஞ்சம் மறுபடியும் மரியாதை கிடைக்கும், பேசுவாங்கன்னு பார்த்தேன். நீ என்னடானா இப்படி சொல்கிற? சரி சொல்லுவான், அவங்கக்கிட்ட சொல்லி பார்க்குறேன் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு. அவங்க என்ன சொல்கிறாங்களோ தெரியல. இல்லைன்னா வேறு ஏதாவது சொல்ல வேண்டியதுதான். சரி பாருப்பா. நீ இப்படி சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும்? சரி, நான் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன், வந்து சாப்பிட்டு போங்க. அப்புறமா சாப்பிடாம போயிடுவீங்க. எப்போ பாரு இதே வேலையை போச்சு. உள்ள சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வாங்க சாப்பிட்டு போவீங்க. சரி லக்ஷ்மி, இந்த கை கழுவிட்டு வரேன், எடுத்து வை. சாப்பிட்டே போகிறேன். வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது, போயிட்டு நைட்டை போல தான் வருவேன். சாப்பாடு எடுத்து வை, சாப்பிட்டே போகிறேன். தப்பிச்சிட்டேன்னு ரொம்ப ஆடாதடா. இந்த ஆட்டோலாம் கொஞ்ச நாளைக்கு தான். என்ன மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிறியா தப்பிச்சிட்டேன்னு? உனக்கு ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் ஆப்பதாண்டி. ஏ போடி, ஐயாவோட பேர்லயே சந்தோஷம் இருக்குடி. சந்தோஷ் எப்பயும் சந்தோஷமா தான் இருப்பான். நீ உனக்கு நான் பயந்துட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி போனா போது, தங்கச்சியோட சப்போர்ட்டும் வேணுமேன்னு நினச்சேன். இல்லைன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நானே எதுனாலும் தைரியமாக சமாளிச்சிருவேன். புரியுதா? இதை வச்சுட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணலாம், என்னை மிரட்டி வேலை வாங்கலாம்னு ரொம்ப கனவு கண்டுட்டு இருந்த. அவ்வளோதான் சொல்லிட்டேன் உனக்கு. ஓ அப்படியா? அப்பா இரு, அப்பாவை கூப்பிட்றேன். அப்பா அப்பா. சரி சரி மேரி, வேணாண்டி. சரி விடு. சாரி, சும்மா தான் சொன்னேன். தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதடி. இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். சும்மா தான் போட்டு கொடுத்துடாத. வீடு கொஞ்சம் பில்டப் பண்ணேன், அதுக்கு கூட விட மாட்டியா? சொல்லிடாதடி.
அப்போல்லாம் சொன்னேன்னா அவ்வளோதான், பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் இப்போதைக்கு எதுவும் தெரிய வேணாம். அவங்க வீட்டிலலாம் இப்போதைக்கு பேசவும் முடியாது. அதனால தான் நானே சொல்லாமல் அமைதியாக இருக்கேன். ஆம், ரம்யாவும் பாவம்டி. அவங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணாதான் அவளுக்கு அவங்க வீட்டில் பேசவே முடியும். அதனால தாண்டி நானும் அமைதியாக இருக்கேன். கொஞ்ச நாள் தள்ளி போட்டிருக்கோம். ப்ளீஸ் டி, எதுவும் பிரச்சனை பண்ணிடாத. தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், பெரிய சண்டையாயிடும். சொல்லிடாதடி மீறி. சாரி. நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன். போய் துணி மடிக்க சொன்னல, நான் போய் துணியை மடிக்கிறேன். சரியா? ம், அந்த பயம் இருக்கட்டும். நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் குடும்பக்காரிலாம் இல்லை. அப்படிலாம் போய் சொல்லிட மாட்டேன். எனக்கு என்ன இப்போதான் இந்த விஷயம் தெரியும்னு நினைக்கிறியா? இதெல்லாம் எனக்கு எப்போவோ தெரியும். ரம்யா அண்ணி எனக்கு பிடிக்கும். அவங்க அண்ணியாக வந்தால் நல்லா இருக்கும்னு நானும் தான் ஆசைப்பட்டிருக்கேன். அதனால தான் சரின்னு அமைதியாக உன்னை விடுறேன். இல்லைன்னு வச்சுக்கோ, இந்நேரத்துக்கு வேறு யாராவது இருந்திருந்தா, இல்லை எனக்கு பிடிக்காத வேறு யாராவது நீ லவ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக வீட்டில் போட்டு கொடுத்துருப்பேன். அவங்க ரொம்ப நல்லவங்களா, என்கிட்டயும் நல்லா ஸ்வீட்டாகவே பழகுவாங்க. அதனால் அந்த அக்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அண்ணியாக வந்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் சரின்னு சொல்லி நானும் அமைதியாக இருந்துட்டேன். இல்லைன்னா இதெல்லாம் எனக்கு எப்போவோ தெரிய வந்துடுச்சு. அப்போவே இருந்து வீட்டில் போட்டு கொடுத்துருப்பேன். புரியுதா? நான் வீட்டிலலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். போய் வேலையை பார். சொல்லுங்க ரஷ்மிகா, எதுக்கு கூப்பிட்டீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, அந்த பிள்ளைங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டியா? நாளைக்கு நைட்டு தானே கிளம்புறோம், அதனால தான் கேட்கலான்ட்டு வந்தேன். இந்த மாதிரி சௌந்தர்யா சொல்லிட்டு இருந்தா, நாளைக்கெல்லாம் போகணுங்க்கா, எல்லாம் எடுத்து வச்சுருங்க, மறந்துடாப்புல, அப்புறம் நைட்டு வந்து அதை காணதுக்கான்னு சொல்லாமல் அப்படின்னா, அதுக்கு தான் ஞாபகப்படுத்திடலான்ட்டு வந்தேன். துணிமணியெல்லாம் பிள்ளைங்களுக்கு எடுத்து வச்சுட்டியாம்மா? ஆமாக்கா, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி தான் துணியெல்லாம் எடுத்து வச்சோம். அவர் வரல பார்த்துக்கோங்க, அவர் வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்கிறாரு. அதனால் நானும் ரம்யாவில் மட்டும்தான். எங்கள் 2 பேருக்கு மட்டும் தானே துணியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அவளுக்கு தேவையான திங்ஸும் இங்கேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வர சொன்னால் பார்த்துக்கோங்க, திவ்யாளுக்கு. அதையும் சேர்த்து எடுத்து வச்சிட்டோம். அப்புறம் ஏதோ முறுக்கு சீடெல்லாம் கொஞ்சம் சுட்டேன், அதையெல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் இது மட்டும் செய்யணும். கடலப்பருப்பு உருண்டைன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்குங்க பார்த்துக்கோங்க. அதுக்கு மட்டும் காலையை வறுத்து வச்சுருக்கேங்க்கா. இன்றைக்கி நைட்டில் காலையிலலாம் எந்திரிச்சு பிடிச்சி விட்டேன்னா அதையும் கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துக்குவேன். அது நல்லா விரும்பி சாப்பிடுவான் பிள்ளை. அதுக்கு தான். மற்றபடி அவரும் வரல. சரி, நாங்கள் 2 பேரும் தானே ஒரு பேக் தான் எல்லாம் எடுத்து வச்சுட்டோங்க்கா. நாளைக்கு நைட்டு தானே சொல்லியிருக்கிறா சௌந்தர்யா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நீங்களும் அவளுக்கு எதுவும் வேணுமா ரோஸ் எனக்குன்னு கேட்டுக்கோங்க. இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க, கொண்டு போய் கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு. அதுங்க எப்போ வருதுங்களோ, லீவு கிடைச்சாதான் வருங்க. இனிமேல் லீவு போட்டுட்டு வந்தால் தான் ஆச்சு. ஏதாவது திருவிழா நாளுக்கு வந்தால் தான் ஆச்சு. இப்போலாம் திருவிழாவுக்கு கூட லீவு கொடுக்க மாட்டேங்கிறேன்னு கம்பெனிலாம் பேசிகிட்டு இருக்காங்க நிறைய பிள்ளைங்க. நம்ம பிள்ளைங்களே அங்கே இருக்குதுங்க, தெரிஞ்ச பிள்ளைங்களாம். லீவுக்கு கூட வரதில்லை ஊர் பக்கம். நம்ம தெரிஞ்சவங்களோட பிள்ளைங்க எல்லாமே வெளியூரில் வேலையில் இருக்குதுங்க. ஒரு நல்ல நாள் கூட லீவ் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. அதனால் நம்மளே எடுத்துகிட்டு போய் பார்த்தா தான் உண்டு. அதனால் வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் பார்த்துட்டு. சரிம்மா, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நானும் அதான் கேடுன்னு ஞாபகப்படுத்திட்டு ஊருக்கு போகலான்ட்டு வந்தேன். என்ன பண்ணுறியா என்னமோன்ட்டு. சரி. ஏன் எங்கே போயிருக்கான் சண்முகம்? வெளியூருக்கு போயிட்டானோ? அவன் வரலையா? அவன் வந்தால் நல்லா இருக்குமே. சரி, அவன் வெளியூருக்கு போயிட்டான். இப்படியே வேலை விஷயமா வெளியூர்லேயே சுற்றிட்டு இருந்தா என்ன பண்ணுறது? அப்புறம் நீங்கள் தனியாக தான் போய் ஆகணும். அவனை கூப்பிட முடியும்? வேலைக்கு போனவனே என்ன பண்ண முடியும்? நம்மளுக்காகத்தான் ஓடி ஓடி உழைக்கிறாங்க. அவங்களையும் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. சரிப்பா, அதுக்கு தான் வந்தேன் கேட்கலான்ட்டு. என்ன லட்சுமி அக்கா, ராஜி அக்காவோட புருஷன் பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கிறீங்க? அவன் எங்கே போயிட்டான், இவன் எங்கே போயிட்டான்னு அவ்வளோ உரிமையா? அக்கா தம்பினா ரொம்ப தான் பண்ணுறீங்க. கூட பிறந்த அக்கா தம்பிங்க கூட இவ்வளோ நெருக்கமாக இருக்க மாட்டாங்கம்மா. கூடவே பிறக்கல, இருந்தாலும் பாசம்தான். என்ன பண்றான், எங்க போயிட்டான், சாப்பிட்டான் உண்டானான்னு கேட்டு விசாரிச்சுக்கிறீங்க. சரி, அவரும் சும்மா இல்லையே. ஊர் எங்கேயாவது போயிட்டு வந்தாருன்னா உங்க வீட்டுக்கு தான் அது இது பண்டம் பலகாரம் பொருள் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. சரி, இருக்கட்டும், நல்லதுதான். பிரியா வாய் மூடு. அவங்க சின்ன வயசுலேருந்து ஒன்று மண்ணா ஒரே காலனியில் பழகினவங்க வளர்ந்தவங்க. அதனால் அக்கான்னு அவரும் பாசமாக இருக்கிறாரு. அந்த அண்ணனும் இவங்களும் இந்த அக்காவும் தம்பி நல்லா பாசமாக இருக்கிறாங்க. அவங்க கூட பிறக்கலினாலும் ஒன்றா தானே வளர்ந்தாங்க, பக்கத்தில் வீடு. அப்படி இருக்கும்போது எல்லாம் பாசமாக தான் இருப்பாங்க. அது உனக்கு பொருட்களையாக்கும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறா.
நீ என்ன விஷயத்துக்கு பேச வந்தோமோ அதை பேசுடி முதல்ல. சரிம்மா, நான் ஒன்றும் கேட்கல. அவங்க எப்படியோ இருந்துட்டு போட்டோம். ஏக்கா, இது நாளைக்கு நைட்டு கிளம்பணும். என்ன, அதை சொல்லிட்டு போகலான்ட்டு தான் வந்தோம். வேனுக்கெல்லாம் சொல்லியாச்சு. எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. வேணுங்கிறதெல்லாம் மறந்துடாதீங்க. நாளைக்கு இல்லை நாளைக்குன்னு நினச்சேன். இல்லைம்மா நேற்று தானம்மா அப்படின்னு மாற்றி மறந்துக்கிட்டு போயிடாதீங்க. நாளை மறந்துடாதீங்க. நாளைக்கு நைட்டு புரியுதா? நாளைக்கு நைட்டு நம்ம எல்லாரும் போகிறோம் சென்னைக்கு. ஜாலியாக போய் சுற்றி பார்த்துட்டு 2 நாளில் ரிட்டர்ன் வரோம். நாளைக்கு போகிறோம், நைட்டு கிளம்புனோம்னா விடிகாலில் அங்கே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் சுற்றி பார்க்க போயிட்டு அப்புறம் வந்துடுறோம். வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரெஸ் எல்லாம் அங்கே குளிக்கக்குள்ள எல்லாமே வந்து சொல்லியாச்சு. இடமெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ தான் சவுண்ட் எல்லாமே பார்த்துட்டு எல்லாம் புக் பண்ணியாச்சு. அதுக்கு தான் சொல்லிட்டு போகலான்ட்டு வந்தோம்க்கா. ஓ அப்படியாம்மா, சரிம்மா. புக் பண்ணிட்டியோ? சரி, அது ஒன்றும் இல்லை. இந்த சண்முகமும் வந்ததுன்னா நல்லா இருக்கும்னு தான் கேட்டுக்கிட்டு கிடந்தேன். என்ன பண்ணுறது, ஒன்றா பிறக்கலைனாலும் ஒன்று முன்னா பழகிட்டு பார்த்தியா, அது பாசம்தான். அவனும் என்னை அக்கான்னு காலையே சுற்றி வருவான். எங்கேயா ஒன்று போனால் சரி, வந்தாலும் சரி, எல்லாம் வாங்கிட்டு கொடுப்பான். ஒன்று பழகிட்டோம் பாருக்கு. சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க வீட்டிலே தான் நானே கிடையா கிடப்பேன். அவங்க அம்மா அப்பா அப்படி பார்த்து என்னையும் வளர்த்து தான் வளர்த்தாங்க. அதனால அப்படியே பாசம் ஓட்டிக்கிச்சு. அதனால தான் எங்கே போயிட்டானோ என்னவோன்னு கேட்டேன் அவகிட்ட. சரிம்மா, நாளைக்கு நைட்டு தானே, நாங்கள்லாம் எடுத்து வச்சிட்டோம். நாங்கள் வந்துடுவோம். சரியா? இங்கே வந்து சொல்லிடு, கூட்டுத்தெருக்கே. கூட்டுத்தெருவில் இருந்து நம்ம வேன் ஏறிக்கலாம். உள்ளே வருமில்ல வேனு, அப்புறம் என்ன, அங்கே வந்து நிறுத்தினாங்கன்னா கூட எல்லாரும் வந்து ஒரு முட்டை ஒன்றா ஏறிக்கலாம். அதுக்கு தான். சரிக்கா, அப்போ எங்கேயே வர சொல்லிடுறேன். எல்லாம் ரெடியாக இருங்க. நைட்டு ஒரு 8-8:30 கிளம்பிக்கலாம்க்கா. சாப்பிட்டு இங்கே சாப்பிட்டு கொண்டுட்டு நம்ம போனோம்னா தான் சரியாக இருக்கும். பார்சல்லாம் எதுவும் பண்ணிக்க தேவையில்லை. நைட்டு தானே போகிறோம், அதனால் தூங்கிடுவோம். பஸ்ஸில் தூங்கிட்டு போயிட்டோம்னா கூட காலையில் விடிஞ்ச போகும்போது அங்கே போய் எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு அடுத்த நாள் நைட்டுக்கும் ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லாமே பேசியாச்சு. அங்கேயே ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு நாள் சுற்றி பார்த்துட்டு அடுத்த நாள் சாயந்தரம்லாம் நம்ம அங்கேருந்து கிளம்பிடுவோம். 2வது நாள் சாயந்தரம் அந்த மாதிரி தாக்க பிளான் பண்ணியிருக்குது. அதனால் எல்லாம் வந்துடுங்க. சாயந்தரம் 8:30க்குள்ளலாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொண்டுட்டு வந்துடுங்க. எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கோங்க. அப்புறம் மறந்துடாமல் டேப்லெட் எதுவும் போடுற மாதிரிலாம் இருந்தால் அதையும் மறந்துடாமல் வீட்டில் உள்ள ஆளுங்களுக்கு சொல்லி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரிங்களா? ஆமாம், ஏக்கா ராஜிகா சண்முகண்ணன் வரலையோ? ஏன், என்னாச்சு? ஆமாம்மா, அவர் வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்கிறாரு. அதனால் அவர் வரல. அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதனால் நானும் ரம்யாவில் மட்டும்தான் வரோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் அப்புறமா கூட பொண்ணை போய் பார்த்துக்குவார். நாங்கள் தான் இந்த மாதிரி எங்கே போனால் டூர் போனால் தான் உண்டு. அவர் எங்கே கூட்டிகிட்டு போவார். எப்பயாவது நம்மளாக போட்டு கேட்டோம்னா தான் கூட்டிகிட்டு போவார். அவருக்கெல்லாம் தோணாது. அவர் வேலைன்னு ஓடிட்டு இருக்கிறதுனால அவரையும் கூப்பிடவும் முடியாது. அதனால் போயிட்டாருங்க, வேலை விஷயமா போயிருக்கிறாரு ஊருக்கு தான். வருவார். அதனால் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் வரோம். அவர் வரல. ஓ சரிக்கா. சரி, அப்போ எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, நாங்கள் வரோம். சொல்லிட்டு போகலான்ட்டு தான் வந்தோம். நீ கண்டிப்பாக வருவேன், நான் நம்புறேன் திவ்யா. நீ வருவ, எனக்கு தெரியும் நீயும் என்னை லவ் பண்ணுறேன்னு. நீ அது எப்படி வராமல் போயிடுவ? கண்டிப்பாக வருவ. என் லவ்வை நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். உனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ஏன்னா உனக்கும் என்னை பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியுமே. அதனால தான் நான் ப்ரொப்போஸே பண்ணேன். கண்டிப்பாக நீ வருவ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸாக இருக்கீங்க. புரியுது, வீடியோ வரத்துக்கு லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு. சாரி. கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால தான் எஸ்டர்டே வீடியோ போட முடியல. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பட் ஒரே ஒரு விஷயம், இப்போ ஒரு குவிஸ் மாதிரி உங்ககிட்ட கேட்குறேன். வியூவர்ஸ் உங்ககிட்ட கேட்குறேன், சப்ஸ்கிரைபர்ஸ் உங்ககிட்டையும் கேட்குறேன். இப்போது திவ்யா என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து ஓகே சொல்லுவாங்களா, இல்லை நோன்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு நோ சொல்லுவாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்ப்போம் என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.